ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாirashiq. இன்றைக்கி நம்ம உடம்புல சுத்தமாக தெம்பு இல்லாதவங்க, உடம்பு ரொம்ப பலகீனமாக இருக்கிறவங்க, சத்து குறைபாடு உள்ளவங்க, அதே மாதிரி ரொம்ப உடம்பு மெலிஞ்சிருக்க குழந்தைங்களாம் வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை இதை எடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. இந்த மாதிரி இதை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும்போது இடுப்பு வலி, கை கால் குடைச்சல், உடம்பு வலி இது எதுவுமே வராமல் இருக்கும். ரொம்பவே சத்தான இந்த உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 டம்ளர் அளவு ஊற வச்ச உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 டம்ளர் அளவு ஊற போட்டிங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்ல ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ஸ்மூத்தாக கிடைக்கும். உளுந்து ஊற போடும்போதே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போடுங்க. ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதை நம்ம ஊற போடுறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த தண்ணியே நம்ம இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஊற வச்ச தண்ணியிலே இதோட சத்துக்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த தண்ணியிலே சேர்த்து அரைச்சோம்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ அதை நல்ல ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. கொஞ்சம் கூட கொரகொரப்பு தன்மை இருக்கக்கூடாது. நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குன்னு. தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இவ்வளோ தான் தண்ணி சேர்த்து அரைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதில் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி ஒன்றும் கணக்கெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் தோராயமாக சேர்த்துக்கலாம். அளவுகள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேணும்னா நான் உங்களுக்கு டைட்டிலாக கொடுக்குறேன்ல, அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகி கொதி வர ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு கொதி வர்றது வரைக்கும் நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொதி வர ஆரம்பிக்கிறது வரைக்கும் கலந்து விட்டால் போதும். உளுந்து அடிக்கடி சேர்த்துக்கிட்டா சளி பிடிக்குமா, சைனஸ் பிரச்சனை இருக்குது, இது சாப்பிடலாமா அப்படின்லாம் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். கண்டிப்பாக அதை நீங்கள் சாப்பிட்லாம். இது நம்ம நல்லா கொதிக்க வச்சு தான் சாப்பிட்றோம். பச்சையாக உளுந்து ஊற வச்சு சாப்பிடக்கூடாது. அதுதான் நிறைய பேருக்கு சளி பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம நல்லா காய்ச்சி பண்ணுறதுனால இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. கொதி வர ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கிற சமயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஒரு இனிப்பு சுவையில் நம்ம பண்ணும் போதுமே செட்டிக்கு உப்பு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதோட இனிப்பு சுவை நம்ம கம்மியாக சேர்த்தா கூட அது நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. இது கொதிக்கிறது பெருசாக வெளியில் தெரியாது. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி பொங்கி வரும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா கொதிக்குதுன்னு அர்த்தம். கொதி வர ஆரம்பித்ததுமே நல்ல பாத்திரம் ஃபுல்லாக ரொம்ப வலிகிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பாத்திரத்தை விட்டு வெளியில் போகாது. இதுக்குள்ளேயே அது கொதிச்சிட்ருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருந்தோம் இல்லையா, இதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும். அப்போ தான் இனிப்பு சுவை சரியாக இருக்கும். வெள்ளை சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஆரோக்கியத்துக்காக செய்யும் போது வெள்ளை சர்க்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு வெல்லம் அல்லது கருப்பட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுவே நம்ம வெள்ளை சர்க்கரையில் செஞ்சுருந்தோம்னா நிறம் மாறாமல் அப்படியே வெள்ளையாகவே இருக்கும். நம்ம வெல்லம் சேர்த்து செஞ்சதுனால லைட்டாக நிறம் மாறி இருக்குது, அவ்வளோதான். இது கொதி வர ஆரம்பித்ததுலேருந்து 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். ஸோ சிம்மிலேயே வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. கொதி வர்றது வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கோங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா அடிக்கடி கிளறிட்டே இருங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சில பேர் ஆரம்பத்திலே ஏலக்காய் பொடி சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்காது. இந்த மாதிரி கடைசியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர்டு இருக்கும். ஏலக்காய் பொடியாக இருந்துச்சுன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடியாக இல்லைனா ஒரு 4 ஏலக்காவை நல்லா இடிச்சு விட்டு இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் கடையில் வாங்கின தேங்காய் பூ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே தேங்காய் துருவி விட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலாவோ அல்லது தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்க்கலாம். அதை லைட்டாக நெய்யில் வதக்கி விட்டு சேர்த்தோம்னா கூட இன்னுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, உளுந்தங்கஞ்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது குடிக்கிறதுக்கு. இது வாரத்துக்கு 2 தடவை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல அவ்வளோ மாற்றம் தெரியும். இடுப்பு வலி, கை கால் வலிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வரவே வராது. ஏன்னா இது நம்ம போனெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த் ஆக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்குலாம் ரொம்ப இடுப்பு வலி, கை கால் வலி பிரச்சனை இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க. வளர்கிற குழந்தைங்களுக்கு இப்போலேருந்தே போன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப மெல்லிசாக இருக்கிறவங்க, கொஞ்சம் உடம்பு தேரணும்னு நினைக்கிறவங்களாம் இதை நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி இதை நம்ம அடிக்கடி குடிக்கிறதுனால உடம்பு குண்டாயிடுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாதுங்க. பயப்படவே தேவையில்ல. குறிப்பாக 30 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் வாரத்துக்கு இது 2 முறை எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 1 முறையாவது எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் கொஞ்சம் நேரம் நின்றாலோ கொஞ்சம் நேரம் உட்காந்தாலோ இடுப்பு வலிக்குது, கை கால் வலிக்குதுன்ற பிரச்சனை ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வாரம் 2 முறை எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.